ஹலோ கைஸ், இதான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாங்கோட பேர் வந்து த மார்ஷியல் ஜீனியஸ் who remember everything. வீடியோட ஸ்டார்டிங்கில் நிலா வெளிச்சத்தை தான் கட்டுறாங்க. ஜின் சோவன் லீடர் ஆஃப் த சோஜின் யூனிட். நான் உண்மையிலே உன் மெமரி பவரை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஆனால் உனக்கு தான் நான் இப்போ நன்றி சொன்னோம். முரிமலைன்ஸில் இருக்க எல்லா ரெக்கார்டையும் ரீஸ்டோர் பண்ணது. நான் உண்மையிலேயே உனக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன். இவன் தான் முரிமலைன்ஸ் லீடர் யான் சோஹா. நீ சொன்னதுக்காக எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண, அதே மாதிரி ரீஸ்டோரும் பண்ண. ஆனாலும் நீ எனக்கு இந்த மாதிரி தான் திருப்பி செய்வியா? இவன் தான் நம்ம ஹீரோ, லீடர் ஆஃப் த சோஜின் யூனிட், ஜின் சோவுன். நான் கேள்விப்பட்ட சிம் யோயின் பவிலியோட ரெக்கார்ட்ஸ் நீ படிச்சியாமே, அதான் முரிமலைன்ஸோட டாப் சீக்ரெட் ஆச்சு. இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க அதை டிமானிங் கல்ட் கிட்ட லீக் பண்ணா முரிமலைன்ஸுக்கு தானே அது பெரிய டேஞ்சரு. ஜியாங்கோட ஜஸ்டிஸ்க்காகவும் இதுக்கப்புறம் வரப்போற பெரிய நல்லதுக்காகவும் முரிமலைன்ஸோட சேஃப்டிக்காகவும் உன்னையும் உன் மெமரிஸையும் இந்த உலகத்துல இருந்தே அழிக்கிற பெரிய நல்லது. முரிமலையன்ஸ் டேஞ்சர்ல. முரிமலைன்ஸ் ஏற்கனவே டிமானிக் கல்ட் கையில தோத்து ஓடி ஒளிஞ்சி ஏதோ கொஞ்சோண்டு எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன உண்மையிலே நீங்க ஆச்சரியப்படுத்துறீங்க. இதுக்கப்புறமும் என்ன டேஞ்சர் வந்துருப்பது முரிமலைன்ஸ்க்கு? முரிமலைன்ஸ் திரும்ப உருவாகும். முரிமலைன்ஸ் டிமானிக் கல்ட்டை தோக்கடிக்கும். அதே முரிமலைன்ஸ் தான் நார்த்தன் சீக்கு ஓடி ஒளிஞ்சுது. அதுக்காக பல மக்களை ஷீல்டா பயன்படுத்தி பலி கொடுத்துதான். யோசிச்சு பார்த்தா புரியுது யார் டிமானிக் கல்ட் சைடு, யார் உண்மையிலே முரிமலைன்ஸ். நீங்க உண்மையிலே டிமானிக் கல்ட்ட கரெக்ட் செய்யப்பட்டீங்க தானே. இப்ப யோசிச்சு பார்த்தா புரியுது என் உயிரையும் என் செக்ட் விதியையும் கரைப்படைஞ்ச முரிமலைன்ஸ் கையிலது இன்னொரு அசிங்கம். குறைஞ்சபட்சம் என் சாவியாச்சு என்னால சூஸ் பண்ண முடியுது. அதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா எனக்கு எல்லா ஞாபகம் இருக்கு. என் லைஃப் ஒரு நரகமா தான் இருந்து. எப்ப இந்த முரிமுக்கும் டிமானிக் கல்ட்டுக்கும் போர் ஆரம்பிச்சதோ அப்பயே என் ஜூனியர் பிரதர்ஸ் எல்லாம் இந்த வார்ல இருக்க ஆரம்பிச்சாங்க. டிமானிக் கல்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, முரிமலைன்ஸ் வீக்கா இருந்துச்சு. இந்த முடிவுல முரிமலைன்ஸ் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு நார்த்தன் சீ. அப்ப நிறைய ஹியூமன்ஸை ஷீல்டா பயன்படுத்தி ஹையர் ரேங்கிங் அபிஷியல்ஸும் ஓடிட்டாங்க. அப்ப முரிமலைன்ஸ்ல இருந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. முரிமலைன்ஸோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் மெமரைஸ் பண்ணி நார்த்தன் சி பேஸ்ல ரீஸ்டோர் பண்ணா அவங்களோட ஜூனியர் பிரதர்ஸ் எல்லாம் விட்ருன்னு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. அதனால ராத்திரி பகலா விடாம எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண. கடைசியில நான் பேட்டில் ஃபீல்டுக்கே போயிருக்கலாம் இந்த புக் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணதுக்கு. பேட்டில் ஃபீல்டுக்கு போயிருந்தா வச்சு என் உயிரை கொடுத்தாச்சு, ஒரு ஜூனியர் பிரதராச்சு காப்பாத்திருந்தேன். இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா ட்ரைன் பண்ணியிருந்தேன். டேமேஜ் இந்த சொர்க்கத்துல இருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸான எபிலிட்டியா கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கிடைச்சா வச்சு யூஸ்ஃபுல்லா கிடைக்கணும், ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட். அப்ப அவனோட கையில இருந்த ரிங் வந்து ஜொலிக்குது. அப்ப அவன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா என் ஜூனியர் பிரதர்ஸ் சேவ் பண்ணிருக்கலாம். யாருக்கிட்டும் ப்ரொடெக்ட் பண்ணி சொல்லி கெஞ்சிருக்க வேணாம், நானே என் ஜூனியர் பிரதர்ஸை காப்பாத்தி இருக்கலாம் பவர் இருந்தாலும். செக்டோட கேட்டு தான் காட்டுறாங்க. அங்க சத்தம் கேக்குது, ஜின்சுவன் அவ்வளவுதான் அவனால முடியுமா? எழுந்துரு ஜின்சுவன், எழுந்துரு. சீரியஸா இந்த பாஸ்டர்ட் மயக்க போட்டு விழுந்துட்டான். இவன் மொத்தத்துல ஒரு இடியட் தான். இவன் ஜூனியரே இதை விட அதிக நேரம் தாக்கு பிடிப்பான். டேமேஜ் இந்த மாரி ஒரு சாபமான மெமரியில கண் முடிக்கணும். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. சாகும் போது இந்த வழி அப்படியே இருக்கு. இந்த இடம் எனக்கு தெரியும். இந்த இடம் தான் டேயூல் செக்டரோட ட்ரைனிங் கிரவுண்ட். அப்புறம் இவங்கெல்லாம் என் ஜூனியர் சிஸ்டர் ஹாங், சீனியர் பிரதர் ஜின். உங்களுக்கு என்னாச்சு? இடியட் ஜிம் போயோ. சீனியர் பிரதர் ஜின் உங்களுக்கு என்னாச்சு? வித்தியாசமா பண்றீங்க. சீனியர் பிரதர் வித்தியாசமா சாப்பிட்டாரா? சீனியர் பிரதர் ஏன் இவ்வளவு வித்தியாசமா பண்றீங்க? என்ன இது இன்னொரு பிராங்கா? சீனியர் பிரதர் ஏன் இந்த மாதிரி வித்தியாசமா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சு? இவங்க தான் என் ஜூனியர் டேல் செக்ல இருந்து. ஏன் சீனியர் பிரதர் அழுகுறாரு? ஜூனியர் பிரதர் ஜின் உங்களுக்கு என்னாச்சு? என் மெமரி ஒன்றும் மங்களா தான் இருக்கு, ஆனா இது நல்லா தான் இருக்கு. ஜூனியர் சிஸ்டர் ஹாங் நீங்க உண்மையிலே ஒரு அழகா இருக்கு. நீங்க ரொம்ப எங்கா இருக்கீங்க. ஜூனியர் சிஸ்டர் நீங்க தொல்லை பண்றத ரொம்ப மிஸ் பண்றேன். ஜூனியர் பிரதர் ஜிம் புயோ நீ பெட்டை நினைக்கிறவன் தானே? நீ 100 இல்லை 1000க்கு மேலே பெட்டை நினைப்பேன். அதை வேற நான் வாஷ் பண்ணிட்டே இருப்பேன். ஜின்சுவன் நீ என்ன பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா இந்த சண்டை போகிறதான் தப்பிக்கிறதுக்கு? ஐயா ஜாலி, நான் எல்லாரையும் பார்த்துட்டேன் சாகிறதுக்கு முன்னாடி. என்ன இது மங்களான மெமரி தான் இருக்கிறதே சூப்பர். உனக்கு சண்டை போட வரேன்னா உன் ஜூனியர்ஸை கத்தி எடுத்துகிட்டு சொல்லு. உனக்கு பதில் அவங்கள சண்டை போட சொல்லு. என் கூட எத்தனையோ நல்ல மெமரி இருந்தாலும் மங்களான மெமரியா இருந்தாலும் நல்லவங்களா வருவான்னு பார்த்தா இந்த மாதிரி பைத்தியக்காரனா வருவான். இவன் தான் கெய் சியோ யங். இவன் தான் அந்த கெய் ரியோங் மெர்ச்சன்ட் குரூப்போட லீடரோட எல்டஸ்ட் சன். அந்த குரூப் தான் இவங்க டேல்யூல் செக்டுக்கு நிறைய டொனேஷன் தருது. அதனாலேயே
இதை வாய்ப்பாக வச்சுக்கிட்டு டெய்ல் யூல் செட்டோட டிசேபிள் வந்து சாகிற அளவுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஏதாச்சும் ஒன்றா இவங்க அப்பாவோட பவருக்கும் மணிக்கும் பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பான். ஒன்றும் அந்த சொர்க்கமே நான் அவனை அடிக்க சொல்லி தள்ளுது போல இருக்கு. இது மங்கலான மெமரியாக இருந்தாலும் சரி, இவனை அடிக்கிறதே சரி. இவனை பழைய கணக்கில் தீர்க்க வேண்டியது நிறையா இருக்கு. அதெல்லாம் இப்போ செட்டில் பண்ணுறோமா? ராஸ்க என்கிட்ட இந்த மாதிரி அதை எதிர்த்து பேசுறியா? எவ்வளோ தைரியம் இருக்கும் இந்த வரேன் இரு. அவங்க வந்து யூஸ் பண்ணுற ஷார்ட் ஸ்டைலில் தான் நான் அடிக்கடி அடி வாங்கியிருக்கேன் என்னோட பாஸ்டில். இது எப்படி மறக்க முடியும்? 3 கோரி ஸ்வாட்ஸ். இது அவங்களோட ஃபேமிலியோட ஒரு ஸ்பெஷல் டெக்னிக். இந்த ஸ்வாட் டெக்னிக் வந்து ரஃபாக அன்ரிஃபைன்டு, அதுக்கப்புறம் ப்ரூட்டுவலான ஃபோர்ஸ் கூட ட்ரூ டு எ ரூன் ஸ்டைல். இது முக்கியமாக கண்ணை தான் குறிப்பாக்கும். எங்கள் ஸ்ட்ரிக்டோட யங் டிசிப்ளின்லாம் இதை தப்பிக்கவே முடியாது. இந்த பைத்தியக்கார டிமானிக் கல்ட்டோட கம்பேர் பண்ணால் இவெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த டெக்னிக்லாம் நான் நைட்டும் பக்கமா படித்த டெக்னிக்கில் இதுவும் ஒன்று. அந்த ஆர்ச்சியூவில் இருந்து லெஸ்ஸர் ஹெவன் ஸ்வாட் டெக்னிக் ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்ம். லெஸ்ஸர் ஹெவன் ஸ்வாட் டெக்னிக்கா? இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹி இது ரொம்ப நல்லா இருக்கு ஒன்று அடிக்கிறது. வெறும் ஒன்று லெஸ்ஸர் ஹெவன் ஸ்வாட் வச்சு ஒன்று அடிக்கிறது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று அடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிஞ்சூன், எப்படி நீ தலையில் அடிக்கிறதுக்கு தைரியம் வந்துச்சு? அதுவும் அந்த குப்பை டெக்னிக் வச்சு. லெஸ்ஸர் ஹெவன் ஸ்வாட் டெக்னிக் என் தலையில அடிக்க தோணுச்சுல. எங்கள் அப்பா யார் தெரியுமா? கைரோயங் மெர்ச்சன்ட் குரூப்போட ஹெட்டு. இப்போ நான் அடிக்கிற அடியை வாங்கிறதுக்கு தயாராக இருந்துக்கோ. அப்படியே அவன் மயக்க போட்டு விழுந்தான் பாதியிலே. அந்த சின்ன பசங்கள்லாம் இருக்காங்களா, அவங்க சந்தோஷமாக கத்திக்கிட்டே இருக்காங்க ஜின்ஹூன் ஜெயிச்சிட்டான்னு. அதுக்கப்புறம் எப்படியோ கடைசியாக ஆஃப் லைஃப் போகிறதுக்கு முன்னாடி உன்னை எப்படியோ அடிச்சிட்டுன்னு நம்ம ஹீரோ இந்த மங்கலான மெமரியை விட்டு எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லைன்னு ஹீரோ சொல்லும் போது அப்படியே மூஞ்சிட்டே ஒரு குத்து குத்துறாங்க அந்த ஜூனியர் ஜிசல். உனக்கு என்ன மூளை கைண்டு போயிடுச்சான்னு கேட்குறாங்க. அந்த மென்ஷன் குரூப் வந்து நம்ம கொடுக்குற காசுனால தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த கட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம வெறும் அவங்க அடிப்பாங்க, அதை நம்ம வாங்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு முட்டாள். என்னடா இது வலிக்குது, நான் கனவுல நினச்சிட்டு இருந்தேன். நாம் ஆல்ரெடி நம்ம ஜூனியருக்குலாம் சாப்பிடுவோம், 2 வேளை தான் சோறு போடுறோம். இதுவும் போச்சுன்னா 1 வேளை தான் இருக்கும். வெயிட்டு, இது வந்து என்னோட மெமரி இல்லையா? மங்கலான மெமரி இல்லையா? நான் என்ன உனக்கு நீ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துவியான்னு கேட்குறேன். நாட்டியா ஏசி மெமரின்னு கேட்குற? அப்போ என்ன பைத்தியக்கார, இவ்வளோ நேரம் நீ உளறிட்டு இருந்திருக்கியா? ஒரே பஞ்சு தான். அவன் அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே விடலாம். நான் வந்து ரீஇன்கார்னேட்டட் பாஸ்ட்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.